Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த 4010 அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ போடுங்கன்னு. ஸோ டைமே இல்லாட்டினாலும் இந்த பிரிண்டர் இன்னைக்கு எடுத்தே ஆகணுன்றக்காண்டி ஒரு 1 hour ஒதுக்கிட்டேன். வாங்க இந்த பிரிண்டரை இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் டீடைல்ஸையும் பார்ப்போம். இந்த பிரிண்டர் யார் யாருக்கெல்லாம் தேவை, யார் யாருக்கு யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு எல்லாத்தையும் கிளியராக சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க தான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து ஐடி ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் வரும். உங்களோட பிஸ்னஸ்க்கும் ஃபியூச்சருக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்ப்போம். இது மாடல் பார்த்தீங்க அப்படின்னா Canon G4010. பிளாக்ல வந்து 6000 பேஜஸ், கலரில் 7000 பேஜஸ். இதைத்தான் நிறைய பேர் என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா, அப்போ பிளாக்ல ஒரு 6000, கலரில் ஒரு 7000, மொத்தம் 13000 பேஜஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ இது கான்செப்ட் அப்படி கிடையாது. நீங்கள் கலரை விட்டுருங்க, வெறும் பிளாக் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா 6000 பேஜஸ். கலரை எடுக்காமல் வெறும் பிளாக் மட்டும் எடுக்கிறீங்க 6000 பேஜஸ். இப்போ பிளாக்கை விட்டுருங்க, கலர் மட்டும் எடுக்கிறீங்கன்னா 7000 பேஜஸ். ஸோ நீங்கள் பிளாக்னு எடுத்தீங்கன்னா வெறும் பிளாக் இங்கை மட்டும் தான் எடுக்கும். நீங்கள் இந்த பிரிண்டரில் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் பிளாக்கை மட்டும் எடுக்கிற மாதிரி கலரை லாக் பண்ணி வச்சுக்கலாம். சிஸ்டத்தில் செட்டிங்ஸு பிரிண்டரில் செட் பண்ண முடியாது. சிஸ்டத்தில் மட்டும் கம்ப்யூட்டர் வந்து கொடுக்கக்கூடிய பிரிண்டரை கலர் இங்கே தொடாத அளவுக்கு ஒரு பிளாக் மட்டும் எடுக்கிற மாதிரி நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் கலர் எடுக்கிறீங்க அப்படின்னா பிளாக் இங்க் இல்லாமல் கலர் வராது. ஸோ பிளாக் இங்க் அது கொஞ்சம் அள்ளும். நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டி எடுக்கிறோமோ அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பிளாக் இங்கை நிறைய அள்ளும். அப்படின்றப்ப நம்ம பிளாக்ல இருக்க 6000 பேஜஸ் வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா பிளாக் இங்க் கலர் கொஞ்சம் அள்ளுதுல. ஸோ அதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் அப்படிலாம் வச்சு நீங்கள் குழப்பாம பிளாக் எடுக்கிறீங்களா, 6000 பேஜஸ் இதில் போட்டிருக்காங்க, உங்களுக்கு 5000 பேஜஸ் வரட்டும். இங்கு பாட்டிலோட காஸ்ட் 500 ரூபா. ஒரு பேஜ் 10 பைசா அசல். பேப்பரு கரண்ட் பில்லாம் சேர்த்து எவ்வளோ அசல் ஆகுது, அவ்வளோதான் கிடக்கு. 10 பைசா சாலிடாக பிளாக் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து உங்களுக்கு அசலாகும். இதே கலர் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்களா, ஒரு 1 ரூபா அசல் நீங்கள் வச்சுக்கணும். 71 பைசா 80 பைசா கம்மியில் சொல்லுவாங்க, 1 ரூபா அசல் நம்ம வச்சுக்கணும். ஸோ ஃபோட்டோ பிரிண்டிங் எடுக்கிறீங்களா, கொஞ்சம் அதிகமாக இங்கு கொட்டும், ஒரு 2 ரூபா அசல்னு வச்சுக்கணும் நீங்கள். இதுதான் கான்செப்ட். இப்படி கான்செப்ட் வச்சா 6x4 ஃபோட்டோ பிரிண்டிங்கா உங்களுக்கு 2 ரூபா அசலாகும். A4 ஷீட்டில் கலர் ஜெராக்ஸ் எடுக்கிறோமா 1 ரூபா அசலாகும். A4 ஷீட்டில் பிளாக் எடுக்கிறோமா 10 பைசா அசலாகும். இப்படி நீங்கள் கணக்கு வச்சு தான் வியாபாரம் பார்க்கணும். இதை இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி, வைஃபை, ஏர் பிரிண்ட்டு வித் ADF, ஃபேக்ஸு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த பிரிண்டரில். வாங்க இன்னைக்கு அன்பாக்சிங் பார்ப்போம். ஸோ பிரிண்டர் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு யூசர் மேனுவல் புக்கு, டிரைவர் CD இது எல்லாமே உள்ள வச்சுருக்காங்க. ஸோ இதை இப்போ நம்ம தனியாக வச்சுருக்கோம். ரெண்டாவது பாக்ஸ் உள்ள என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கு. கெனானில் உள்ள ஒரு பெரிய ப்ளஸ்ஸே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எப்சான் பிரதர் இதை கம்பேர் பண்ணுறப்ப கெனானில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்டு. இந்த ஹெட்டுன்றது தனியாகவே இருக்கும். இதே நீங்கள் எப்சானில் உங்களுக்கு ஹெட்டு போச்சு அப்படின்னா அந்த ஹெட்டை நீங்கள் கழட்டி மாட்ட முடியாது. அந்த ஹெட்டை வந்து நம்ம கால் சென்டரில் சர்வீஸ் லாக் பண்ணி அவங்க அந்த ஸ்பேரை கொண்டு வந்து மாட்ட முடியும். ஒரு ஹெட்டோட காஸ்ட்டு மினிமம் லோயர் அண்ட் பிரிண்டர்லேயே பார்த்தீங்கன்னா 4500 5000 வரைக்கும் வரும். ஆனால் இந்த பிரிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்குக்கு தனி ஹெட் இருக்குது, கலருக்கு தனி ஹெட் இருக்குது. இந்த 2 ஹெட்டுமே ஃபியூச்சரில் போச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஹெட்டை நீங்களே வாங்கி மாற்றிக்கலாம். ஹெட்டு ரீட்டெயிலே அவைலபிள். பிளாக் ஹெட்டு 1400, கலர் ஹெட்டு 1900, ப்ரைஸ் 100க்கு தகுந்த மாறும். ஸோ கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் கொடுத்துருக்கேன். என்கிட்ட நீங்கள் எப்போனாலும் வாட்ஸ்அப்பில் ப்ரைஸ் கேளுங்க. மேக்ஸிமம் கால்ஸ் நிறைய பேருக்கு என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒர்க்கில் இருப்பேன். ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து சிஸ்டத்தில் கனெக்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த பிளாக் ஹெட்டு, கலர் ஹெட் ஃபியூச்சரில் ஹெட்டு போச்சுனாலும் நம்மளே மாற்றிக்கலாம். கலர் போச்சுன்னா கலர் மாற்றிக்கலாம், பிளாக் போச்சுன்னா பிளாக் மாற்றிக்கலாம். மெயின்டெனன்ஸு ஈஸி, காஸ்ட்டும் கம்மி. ரெண்டாவது பாக்ஸில் இருக்கிறது ஒரு சிஸ்டம் டு பிரிண்டர் கனெக்ட் பண்ணுற டேட்டா கேபிள், USB டேட்டா கேபிள். அதுக்கடுத்து பவர் கேபிள். சிஸ்டத்தில் வந்து பவர் கொடுக்கக்கூடிய, இது நம்மளோட மிஷினுக்கு பிரிண்டருக்கு பவர் கொடுக்கக்கூடிய பவர் கேபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் அதுக்கு தேவையான RJ11 டெலிஃபோன் கேபிள். அப்புறம் டிஃபால்ட்டாக இங்க், ஒரு செட்டுக்கு தேவையான இங்க் பிளாக்கு, சியான், மெஜந்தா, எல்லோ கலர் இங்க் 4 இங்க் பாட்டில் உள்ள இருக்கு. இப்போ அடுத்ததா நம்ம பிரிண்டர். ஸோ இதுதான்
Canon G4010 legal ink tank color XEROX machine. இது ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஹோம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. சர்வீஸ் சப்போர்ட் இன்ஸ்டாலேஷனை பற்றி நீங்கள் கவலை பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே பில் பண்ண உடனே டேரெக்டாக கஸ்டமருக்கு கம்பெனிக்கு நாங்கள் மெயில் போட்டுருவோம், இந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெயில் அவங்க ரிசீவ் பண்ணிட்டு 24 ஹவர்ஸில் கஸ்டமர் கால் பண்ணிடுவாங்க. எங்கள்கிட்ட பில் பண்ணுற எல்லாத்துக்குமே 24 மணி நேரத்தில் டெலிவரி ஆகும். இந்த 24 ஹவர்ஸில் அவங்க கால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு டைம் கேட்பாங்க. நீங்கள் கொடுக்குற அப்பாயின்மெண்ட் டைத்துக்கு அவங்க ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு சர்வீஸ் டேரெக்டாக அனுப்பிச்சு விட்ருவாங்க. சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீ தான். 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ். இங்கை மட்டும் நீங்கள் ஒரிஜினல் இங்க் வாங்கி ஊற்றுனீங்கன்னா, வேறு நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், இங்கை மட்டும் ஒரிஜினல் இங்க் வாங்கி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டரில் 99% ப்ராப்ளம் அப்படின்ற வார்த்தைக்கே வேலை இருக்காது. ஸோ நீங்கள் ரஃப் படி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்க இந்த பிரிண்டரை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த பிரிண்டரில் வந்து பேப்பர் இன்புட் ட்ரே வந்து இங்கே தான் பேப்பர் இன்புட் ட்ரே. ஸோ நீங்கள் இங்கே ஒரு 150 ஷீட் வரைக்கும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 150 ஷீட் வரைக்கும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து ஐடி கார்டு, மீடியா கார்டு, Canon இங்க்ஜெட் மீடியா கார்டுன்னே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அந்த மீடியா கார்டையுமே இதில் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம், தாராளமாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 5 கார்டு 6 கார்டு இந்த மாதிரி. கார்டுக்குனே ஸ்பெஷலாக உள்ள பிரிண்டர் கிடையாது, கார்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஷனு. ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு 5 கார்டு வரும், ஒரு 3 கார்டு வரும், ஒரு 6 கார்டு வரும் அப்படின்னா ஓகே. ஒரே நாளில் 20 கார்டு 30 கார்டெலாம் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா ஹெட் தாங்காது. ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 5 கார்டு யூஸ் பண்ணுற மீடியா இங்க்ஜெட் கார்டு யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தால் இந்த பிரிண்டரில் நீங்கள் தாராளமாக கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக கார்டுக்கும் உள்ள பிரிண்டர் கிடையாது. கார்டு ஒரு ஆப்ஷனல், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு 5 கார்டு எனக்கு பிரிண்ட் அடிப்பேன் அப்படின்னா இந்த பிரிண்டர் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா நாங்கள் பிரிண்ட் எடுத்து கார்டு பிரிண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த Canon இங்க்ஜெட் மீடியா கார்டு நம்மள்கிட்ட அவைலபிள். அதுக்கடுத்து ஃபோட்டோ பேப்பர், Canon ஒரிஜினல் ஃபோட்டோ பேப்பர் நம்மகிட்ட அவைலபிள். ஸோ Canon ஒரிஜினல் ஃபோட்டோ பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா 6x4 வெறும் 300 ரூபா தான். ஒரு பேப்பர் 3 ரூபா அசலாகும், பிரிண்ட் அடிக்க ஒரு 2 ரூபா அசலாகும், 5 ரூபா. ஸோ நீங்கள் சிஸ்டமே இல்லாமல் மொபைல்லேயே ஒருத்தவங்களை ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் 8 பாஸ்போர்ட் சைஸாக ஃபோட்டோ எடிட் பண்ணி ஈஸியாக பிரிண்ட் கொடுக்கலாம். அதுக்கான சாஃப்ட்வேர் தனி வீடியோ நான் ஒன்று போடுறேன், அடுத்த வீடியோ அதான் போட போகிறேன். இது போக லீகல் கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் லீகல் சைஸ் வரைக்கும் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் லீகல் வரைக்கும் எடுத்துக்கலாம். பேப்பர் இன்புட் ரேங்க இதுதான் உங்களுக்கு ஏடிஎஃப். ஸோ உங்களுக்கு 5000 பத்திரம் 10,000 பத்திரம் பெரிய பேப்பர்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் தான் ஃபீட் பண்ணுற மாதிரி வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இது மாதிரி வந்து ஒரு 10 பேஜஸ் கொடுக்குறாங்க. நம்ம 1-2 வேணும் அப்படின்னா இது தூக்கி வச்சுட்டு பிளாக் வேணா பிளாக், கலர் வேணா கலர், இதுலேயே பட்டன்ஸ் மேலேயே இருக்கும். ஜெராக்ஸுக்கு ஈஸி. ஸோ இதே வந்து லீகல் பேப்பர் கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஃப்ளாட் பெட்டில் வைக்க முடியாது, லீகல்ன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி பேப்பர்ஸை நம்ம இதில் ஃபீட் பண்ணிடணும். ஸோ இதில் ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கான சைஸ்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பிளாக் வேணா பிளாக், கலர் வேணா கலர் கொடுத்தோம்னா அதுவாக இன்செர்ட் ஆகி ஸ்கேன் ஆகி உங்களுக்கு இங்கே வந்துடும், இந்த சைடு வந்துடும். ஸோ பிரிண்ட் ஆகி இந்த சைடு வந்துடும் லீகல் சைஸ். நீங்கள் லீகல் சைஸ் ஜெராக்ஸ் எடுக்க போகிறப்ப பேப்பர் லீகல் பேப்பராக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி பிரிண்டில் அடித்து கரெக்டாக வரும். ஸோ லீகலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிரிண்ட்டை வந்து A4ல் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாதி கட் ஆகும். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. ரெண்டாவது ஃபேக்ஸ்ன்றது இப்போ யாருக்கு யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அதை பற்றி பேச வேண்டாம். ப்ளஸ் இதில் வந்து 2 லைன் எல்சிடி டிஸ்பிளே வருது. ஸோ இந்த பிரிண்டரில் இப்போ நீங்கள் பட்டன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லைன் எல்சிடி டிஸ்பிளே வருது. இந்த 2 லைன் எல்சிடி டிஸ்பிளேல நீங்கள் டேரெக்டாக என்ன ஒரு காப்பி வச்சுட்டு சேம் டைம் 99 பேஜஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ரெண்டாவது ஆரோ பட்டனு, நீங்கள் மெனுக்குள்ள இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா பேக் வர்றதுக்கான ஆரோ வரும், பேக் பட்டனு. இது நம்ம உள்ள ஆப்ஷன் செலெக்ஷனை நெக்ஸ்ட் போகிறதுக்கு, இது ஓகே செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 4 பட்டன், இந்த 4 பட்டனில் இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். 2-in-1 ஐடி கார்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சில பேர், அதுக்கான ஒரு ஐடி கார்டு ஃபங்க்ஷன். அதாவது நீங்கள் ஒரு ஆதார் கார்டை ஒன் சைடு வச்சுட்டிங்கன்னா ஸ்கேன் ஆகிக்கும். ஐடி கார்டு ஃபங்க்ஷன் 2 டைம் ரிட்டன் திருப்பி வைக்க சொல்லுவோம். திருப்பி வச்சுட்டு ஒரே பேப்பரில் மேலே கீழே அடிச்சு வந்துடும். ஸோ அதுக்கானது. இது ஃபேக்ஸு. இது ஸ்கேன் டு பிசி. அதாவது நீங்கள் பிரிண்டரை வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இதில் ஸ்கேன் பட்டன் அமுக்கினா போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்கேன் ஆகி போய் நின்றுடும். நம்ம இப்போ பிசியில் எங்கே எடுத்து சேவ் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். இது செட்டிங்ஸ் பட்டன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வேலை கிடையாது. இது மெனுக்குள்ளே உங்களோட குவாலிட்டி, ஸ்பீடு எல்லாத்தையுமே இதில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்பர் ஆஃப் பேஜஸ் செலக்ட் பண்ண ப்ளஸ் ஃபேக்ஸுக்கு நம்ம யாருக்காவது அனுப்புறதுக்கான பட்டன்ஸ் கிளிக் பண்ணுறது, அவ்வளோதான். இது போக ஸ்டாப் பட்டன். சப்போஸ் நீங்கள் ஒரு 10 காப்பீஸ் கொடுத்துட்டீங்க, 2 காப்பீஸ் போதும், ஹெட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் பட்டன் அமுக்குனீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். இது பிளாக்கு, கலர். ஏதாவது நார்மல் ஜெராக்ஸ் இருக்குங்க பிளாக் அமுக்குனீங்கன்னா பிளாக் வரும், கலர் அமுக்குனா கலர் வரும். ஸோ
இவ்வளவுதான் இந்த பட்டன்ஸோட ஃபீச்சர்ஸ். ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிரிண்டர். இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் நார்மல்னு சொல்லி 2 குவாலிட்டி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க் பாஸ்புக்லாம் கொண்டு வருவாங்க, மங்களா இருக்கும், எதுவுமே தெரியாது. ஸோ அதை நீங்க ஜெராக்ஸ்ல புக்கில் தூக்கி இங்கே வைக்கிறீங்க அப்படின்னா, பாஸ்புக் தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னா, இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நார்மல் 2 இருக்கும். பெஸ்ட்டை செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வர கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் கொஞ்சம் நல்லா டார்க்காக அடிச்சு வரும். நார்மல்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்புக்கில் எப்படி இருந்துச்சோ அப்படி அடிச்சு வரும். ஸோ அந்த டார்க்னஸ் வேணும் ஜெராக்ஸில் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த பெஸ்ட் நார்மல் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்க, ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, மொபைல்லேருந்து நீங்கள் ஒய்ஃபை பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். டேரக்ட் ஒய்ஃபை உண்டு, நெட்வொர்க் ஒய்ஃபை உண்டு. நெட்வொர்க் ஒய்ஃபைனா சில பேர் என்னன்னு கேட்பாங்க. நெட்வொர்க் ஒய்ஃபை அப்படின்றது ஒரு ஆஃபீஸில் 5 சிஸ்டம் 10 சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அவங்க இன்டர்நெட்டுக்கு ஒரு ரூட்டர் வச்சிருப்பாங்க. அந்த ரூட்டர் மூலியமாக இதை கான்ஃபிக் பண்ணிட்டாங்கன்னா பிரிண்டர் ஆன் பண்ணி ரூட்டர் ஆனில் இருந்தால் போதும், எந்த சிஸ்டத்தில் வந்து வேணாலும் அவங்க பிரிண்ட் கொடுத்துட்டே இருக்கலாம் வித்தவுட் டிரைவர்ஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ணுற அவசியம் கிடையாது. டேரக்ட் ஒய்ஃபை அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக மொபைல்லேருந்து நான் பிரிண்ட் கொடுக்குறது, எந்த ரூட்டர் எதுவுமே தேவையில்லை. மொபைல்லேருந்து டேரெக்டாக நான் ஒய்ஃபை ஆன் பண்ணேன்னா இதோட பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி ஒரு டைம் கொடுத்து வச்சோம்னா ஆட்டோமேட்டிக் கனெக்டில் இருக்கும். டேரெக்டாக நம்ம கொடுத்துக்கிறது அதான் டேரக்ட் ஒய்ஃபை அண்ட் நெட்வொர்க் ஒய்ஃபைக்கான டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் இதுக்கு இந்த கெனான் பிரிண்டரில் G சீரிஸில் 2010, 3010, 4010 இந்த மாடல்ஸில் மட்டுமே சப்போர்ட் ஆகக்கூடிய போஸ்டர் ஆர்டிஸ்ட் லைட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த போஸ்டர் ஆர்டிஸ்ட் லைட் அப்படின்ற சாஃப்ட்வேர் என்ன யூசேஜ் அப்படின்ற சில பேர் கேட்பாங்க. அது என்ன யூசேஜ்னு கேட்டிங்கன்னா, ஸ்டிக்கர் பேப்பர்ஸ், அதாவது இந்த மாதிரி A4 ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் பேப்பர்ஸ்னு விற்கும். அதாவது பேக்கில் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒயிட்டில் இருக்கும். நாங்கள் பில்லிங்க்கு வந்து இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணுறதால யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஸ்டிக்கர் பேப்பரை நீங்கள் ஒரு 4 பேப்பரோ 5 பேப்பரோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பெரிய பெரிய ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 50% ஆஃபர், 20% ஆஃபர் அப்படின்றத கிளாஸில் வெளியில் வந்து ஒட்டுவாங்க. ஸோ அதை போய் அவங்க வெளியில் கடையில் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போய் ஃபிக்ஸ் பண்ணி இமேஜில் எடுத்துட்டோம்னா, ஏகப்பட்ட இமேஜ் ஸ்டோர்ஸ் தேவையான ஏகப்பட்ட இமேஜஸ் அதில் இருக்குது. நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எனக்கு இத்தனை ஸ்டிக்கர் பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி அதுவே கேட்டுரும். உங்களுக்கு 8 பேப்பர்ஸ் வேணும், 9 பேப்பர்ஸ் வேணும்ட்டு. ஸோ அதுக்கு அந்த 9 பேப்பர்ஸ் நம்ம வச்சுட்டு நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்டர் போட்டு கட் பண்ணி வெளியில் வந்துடும். நம்ம உரிச்சு பக்கத்தில் எப்படி ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து அதிலே பார்டர் மாதிரி போட்டு வந்துடும். நம்ம உரிச்சு எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி ஒட்டினோம்னா ஒரே இமேஜ் ஆயிடும். சொல்லப்போனால் இந்த ரோட்டில் சினிமாவுக்கு போஸ்டர்லாம் ஓட்டுவோம் பார்த்தீங்களா, 2 பாதியாக இருக்கும், அது மாதிரி அந்த போஸ்டர் ஆர்டிஸ்ட் லைட் வந்து கெனானில் உள்ள எல்லா மாடலுக்குமே சப்போர்ட். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ கம்ப்ளீட் பிஸ்னஸ் யூசேஜுக்கு ஒரு பக்காவான பிரிண்டர். லீகல் சைஸ் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், லீகல் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம், இங்கு பிக்மெண்ட் இங்கு, ஃபோட்டோ குவாலிட்டி பக்காவாக இருக்கும், PVC கார்டு, மீடியா கார்டு பிரிண்டிங் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சூப்பர் பிரிண்டர் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பிரிண்டரை பற்றின வேறு என்ன ஒரு டீட்டெயில்ஸ்னாலும் சரி கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளையும் உண்டு. இந்த பிரிண்டருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு காமிக்க வேண்டியது இங்கு. இது ஃப்ளாட் பெட் ஸ்கேனு, இது ஃபீடர் ஸ்கேனு. நம்ம நார்மலாக இங்கே தூக்கி நிப்பாட்டினோம்னா இந்த இடம் தான் இங்கு ஊற்றுற இடம். ஸோ பிளாக் இங்கில் முன்னாடி என்ன லெவல் இருக்குன்னு தெரியும். சும்மா லப்பர் ஓப்பன் பண்ண போகிறோம், சரன்னு ஊற்ற போகிறோம், அவ்வளோதான். வேறு எந்த வேலையுமே கிடையாது. இங்கு காலி ஆகணும். அதே மாதிரி கலர் இங்கும் எங்கே குறையன்ற இப்படியே பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ண வேண்டியது, லப்பரை ஓப்பன் பண்ண வேண்டியது, நம்ம இங்கு ஊற்ற வேண்டியது, வேறு எந்த வேலையும் கிடையாது. இதான் வந்து அந்த ஹெட்டு மாற்றணும். இது கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் வர்றவங்களும் இந்த ஹெட்டை எப்படி மாட்டுறது வைக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்து மாட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஃபியூச்சரில் ஹெட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்னா நீங்களே வாங்கி மாட்டிக்கலாம். ஸோ அந்த ஹெட்டு வந்து நம்மள்ட்ட அவைலபிள். ப்ரைஸும் கம்மி. உங்களுக்கு பிளாக் ஹெட் வேணால் பிளாக் ஹெட்டு, கலர் ஹெட் வேணால் கலர் ஹெட்டு. ஸோ எந்த ஹெட் வேணுமோ நீங்கள் மாட்டிக்கலாம். இது இந்த மாடலில் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ். இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக விட்டோம்னாலும் கரெக்டாக ஸ்லோவாக வந்து உட்காருது. இன்டெலிஜென்ட் லாக்கிங் சிஸ்டம் சொல்லப்போனால். அதுக்கடுத்து நீங்கள் பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. பேக் சைடில் ஒரு USB போர்ட்டு, இது ஃபேக்ஸ் லைனு, பவர் கார்டு கனெக்ட் பண்ணுறது இங்கே இருக்குது சைடில், அவ்வளோதான். இந்த பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் சைஸ் எனக்கு ஜெராக்ஸ் கிடைக்கி சிம்பிளாக ஒரு ஜெராக்ஸ் கூட வச்சுருக்கேன். லீகல் சைஸில் எனக்கு ஜெராக்ஸ் எடுக்கணும் அவங்களுக்கு ஓகே. ஸ்டுடியோக்கு ஃபோட்டோ பிரிண்டிங் எடுக்கணும், எனக்கு ஜெராக்ஸும் எடுக்கணும் அவங்களுக்கு பெஸ்ட்டு. ஃபோட்டோ பிரிண்டிங்லாம் பக்கா ரிசல்ட் நாங்கள் நிறையா பேருக்கு செக் பண்ணிட்டோம். ரெண்டாவது நம்ம பத்திரப்பதிவாளர்களுக்கு பிரிண்ட் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பெட்ரு, ஹோம் யூஸ்க்கு பிரிண்ட் கொடுக்க பெட்ரு, ஃபோட்டோ பிரிண்டிங் அதிகமாக எடுக்கணும் பெட்ரு. ஒரு 15,000 16,000 பட்ஜெட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸோட ஒரு பிரிண்டர் அப்படின்னா இது ஒரு சூப்பர் பிரிண்டரு. பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி, ADF, ஃபேக்ஸ், ஒய்ஃபை, டைரக்ட் ஒய்ஃபை, நெட்வொர்க் ஒய்ஃபை, போஸ்டர் ஆர்டிஸ்ட் சாஃப்ட்வேர் அண்டு கெனான் மீடியா இன்ஜெட் கார்டு பிரிண்டிங்
அதுக்கடுத்து பெரிய ஸ்பெஷல் அது நான் சொல்லவே இல்லை. அது கெனானோட எல்லா மாடலுமே இந்த கிரியேட்டிவ் பார்க் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் ஒரு 260 ஜிஎஸ்எம் 270 ஜிஎஸ்எம்குள்ள கார்ட் பிரிண்டிங்லாம் எடுத்து நம்ம கிராஃப்ட் பண்ணக்கூடிய அந்த இமேஜஸ்லாம் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ் நீங்கள் அந்த பிரிண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே இந்த கிரியேட்டிவ் பார்க் சாஃப்ட்வேர், அந்த கிரியேட்டிவ் பார்க்னே தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன். அது ஒரு சூப்பர் சாஃப்ட்வேர். அதாவது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு இந்த கிரியேட்டிவ் பார்க் சாஃப்ட்வேர்க்குள்ள போய் நீங்கள் ஒரு ஏரோப்ளைன் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அந்த ஏரோப்ளைனுக்கு வந்து நம்ம பிரிண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஏரோப்ளைன் மட்டும் பிரிண்ட் ஆகி வரும். சைடை பூரா பார்டரை கட் பண்ணி அதை கரெக்டாக நம்ம மடக்கணும் அப்படின்னா ஒரு ரியல் ஏரோப்ளைன் ஆயிரும். அதாவது வந்து கிராஃப்ட், பேப்பர் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த கிராஃப்ட் சாஃப்ட்வேர் இல்லை ஃப்ரீயாக, கெனானோட எல்லா பிரிண்டர்லையுமே ஃப்ரீயாக வரும். அதெல்லாம் பிரிண்ட் அடிக்க உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த பிரிண்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிட்டேன். ஓகே கைஸ், இந்த பிரிண்டரை பற்றி வேறு எதுவும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லா வீடியோலையுமே கீழே இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன், மெயில் ஐடி இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எது ஒன்றாலும் கேளுங்க. ப்ரைஸிங் பூராமே நான் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடமும் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாலேஷன் டேரெக்டாக கம்பெனியில் தான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்துருவாங்க. அடுத்த வீடியோ இன்னொரு சூப்பர் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ எல்லாரும் கேட்ட வீடியோ தான், ரெடி ஆயிடுச்சு. அப்லோட் பண்ண நேரில் இன்னும் 2 டேஸில் அப்லோட் பண்ணிடுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட பிரிண்டர் இருக்கு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் கேட்டு வராங்க. என் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் சரியான மார்ஜின் உங்களுக்கு. நான் ஒரு பண்டல் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்டலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 300 ரூபா தான். 100 பேப்பர் இருக்கும். ஸோ ஒரு பேப்பர் உங்களுக்கு 3 ரூபா அசலாகும். ஒரு பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னா பிரிண்ட் அடிக்க உங்களுக்கு 2 ரூபா அசலாகும். கம்ப்யூட்டரே இல்லாமல் மொபைலில் டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்து மொபைலில் நம்ம டேரெக்டாக ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் மாற்றி 8 பாஸ்போர்ட் சைஸ், ஒரு 6க்கு நாளில் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வரும். 8 பாஸ்போர்ட் நீங்கள் மொபைல்லே எடுத்து மொபைல்லே பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா 8 பாஸ்போர்ட் சைஸ் அதில் பிரிண்ட் வரும். குவாலிட்டி பக்காவாக இருக்கும். அதுக்கான வீடியோ தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 2 டேஸில் அதை அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த வீடியோஸ் வர வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம்.